ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட திங்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. நமக்கும் அப்படி தாங்க இருக்குது. வேலைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் எதுவுமே செய்கிறதுக்கே நேரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், கடைக்கு போயிருந்தப்போ இந்த பன்னு, இந்த ஸ்வீட் பன்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பேக்கரியில் அந்த முறுக்கு இருந்துச்சு. அந்த முறுக்கை பார்த்த உடனே நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு மாதிரி இருந்ததும் ஆசையாக நான் வாங்கினேன். ஆனால் அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ காரம், உப்பு கம்மி, காரம் அதிகமாக இருந்துச்சு. அதில் எடுத்து ஒன்று சாப்பிட்ட உடனே ஊங்குற அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு காரம் சாப்பிட்டு பழக்கம் அப்படிங்கிறதுனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ரூ. 25 வேஸ்ட் ஆகாத அந்த முறுக்கை சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பசி ருசி அறியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் எனக்கும் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும்போது அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்டே அடிச்சிட்டேன். பன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கடையில் நல்லா வாங்கிட்டு வந்திருந்தேன். டீயில் நனைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் பன், இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம காலத்தை ஓட்டிட வேண்டியது தான். நான் ராகி முறுக்கு, அரிசி முறுக்குலாம் போட்டிருந்தேன். சரியாக வியூஸ்லாம் போகலை. அதனால் இப்போ நான் எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி கடையில் வாங்கி காசு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீணாக்காமல் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதுதான் நம்ம உடம்பு வீணாக போகிறதுக்கு காரணமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.